எதுவும் தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். சார் கரணம் பாலவும் கரணம் தானே? கர்ணம். பாலவம் ஆமாய்யா, தானே? பாலவன் ஐயா, பாலவன் தான். கிளாஸ் போலாமா? எழுதிட்டீங்களா? சரி, கீழே குறிப்பு அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ம். திதியில வந்து அஷ்டமி திதி, நவமி திதி, இந்த ரெண்டு திதியுமே பாத்தீங்க அப்படின்னா தவிர்த்துடுவாங்க. அஷ்டமி, நவமி திதிகள் சுப காரியங்கள் இல்ல, இந்த திதிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு போட்டுக்கோங்க. எழுதிட்டீங்களா? தவிர்க்க வேண்டிய ம். திதிகள் அஷ்டமி, நவமி. சரி, எதுக்காக அதை தவிர்க்கணும்? அது அப்போ அவ்வளவு மோசமானதா? மோசம்னா என்ன மாதிரி மோசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அஷ்டமி, நவமி திதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன காரணத்துக்காக அதுக்கு பேரு அஷ்டமி, அதுக்கு அடுத்த திதிக்கு பேரு நவமி அப்படின்னு பேர் வந்தது? அஷ்டமி அப்படின்றது அஷ்டம், அஷ்டம்னா எட்டு அப்படின்னு அர்த்தம். நவமி அப்படின்றது 9 அப்படின்னு பேரு. அப்போ இது 9வது திதியா வர்றதுனால நவமி, அது 8வது திதியா வர்றதுனால அஷ்டமி. சரியா? கிருஷ்ண பரமாத்மா, சரியா, மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா குழந்தையா பிறக்கிறாரு. அப்படி பிறக்கும் போது எத்தனாவது குழந்தையா பிறந்தாரு ஞாபகம் இருக்கா? 8வது குழந்தை. 8வதா, 9ஆ? 8வது குழந்தை தான் சார். நவமியில பிறந்தது 8வது குழந்தை. புரியல. 8வது குழந்தை தான். 8வது குழந்தை தானா? ஆமா, 8வது குழந்தைனால தான் அவங்க. சரி, ரைட், ஓகே, ஒண்ணும் இல்ல. அப்போ 8வது குழந்தையா தான் பிறந்தாரு. ஆனா அங்க ஒரு ம். குழந்தைய மாத்தி வச்சிருப்பாங்க, கரெக்ட் தானே? ஆமா ஆமா, கரெக்ட் தான். அந்த குழந்தை தான் காளியா இருக்கும், கரெக்டா? ஆமா. அந்த குழந்தைய தூக்கி எறிஞ்ச உடனே அதுல காளியோட காளி அது ஒரு ஒரு உருவமா மாறி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி கரெக்டா? ஆமா. ரைட். கரெக்ட் இந்த தான் சார். திதியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திதியில ஒரு செயல் செய்யக்கூடிய செயல் உங்களை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தொடர்ந்து வரும் அப்படின்றாங்க. சரியா? எத்தனை ஜென்மங்களுக்கு தொடர்ந்து வருது அப்படின்னா அது நல்லது தானே சார் அப்படின்னு உங்களுக்கு தோணும். உதாரணமா, இப்ப நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, உங்க மனைவிக்கு அஷ்டமி நவமியில தாலியை கட்டியிருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் அடுத்த பிறவிக்கு அவங்க தான் மனைவி. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் முழுவதும் அவங்க உங்க வாழ்க்கை துணையா உங்க வாழ்க்கை வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னா உங்களால் அதை ஏத்துக்க முடியுமா? சரி, நீங்க ஒரு காடு வாங்குறீங்க, சரியா, அங்க நிறைய தண்ணி வருது, சரியா, கிணறு கிணறுன்னு எல்லாம் செழிப்பா இருக்கு. அப்ப நீங்க அதை வாங்கிட்டீங்க. அப்போ வாங்கின இடத்த விற்கணும்னு நினைக்கீங்க, விற்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது உங்களோட இணைக்கப்பட்டிருக்கும், அது உங்களை விட்டு போகவே போகாது அப்படின்றாங்க. சரி, தண்ணி நிறைய விழுகுது, செழிப்பா இருக்கு, விக்கலைன்னா நட்டம் இல்லை. சரியா? ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அங்க ஒரு ஒரே ஒரே வறட்சி, தண்ணியே இல்லை, இனிமேல் தண்ணியே இருக்காது அப்படின்றாங்க. அப்ப விக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட விற்க முடியாது. அதனாலதான் அஷ்டமி நவமி திதிகளை வந்துட்டு யாருமே வந்துட்டு அதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? அதுக்கு அடுத்தது இன்னொரு குறிப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க.
நட்சத்திரம் இன்னைக்கு ஆயில்யம் தானே. ஆயில்யம் ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதிசேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆயில்யம் நட்சத்திரம் எங்க வரும்? கடகம். ஆயில்யம்னா பாம்புன்னு அர்த்தம். சரியா? ம். அப்ப ஆயில்ய நட்சத்திரம் எங்க வரும்? கடகத்துல வரும். ஆ, கடகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? கேன்சர். சரியா? அங்க ஏற்கனவே ஆயில்யத்துக்கு வந்து பாம்பு புத்து அப்படின்னு பேரு. சரியா? பாம்பு புற்று அப்படின்னு பேரு, ஆதிசேஷன்னு பேரு. அப்போ அந்த ஆயில்யத்துல ஏதாவது ஒரு கிரகம் நின்னது அப்படின்னா அது கேன்சரால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். சில ஆயில்யத்துல ஒரு கிரகம் நின்னா அது கேன்சரால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா ஐயா? சரி, எழுதிக்கிட்டீங்களா குறிப்புல? நான் எழுதிட்டேன். ம். அதே மாதிரி பூர நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்னா அந்த கிரகம் என்ன உறவை குறிக்குமோ அந்த உறவு சர்ஜரி பண்ணிடும். எழுதிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, எழுதியிருக்க மாட்டீங்க. பூரம் பூர ஒரு நட்சத்திரம். நட்சத்திரம். சார் எங்களுக்கு நட்சத்திரமே இன்னும் நடத்தவே இல்லை சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பூர நட்சத்திரத்தில் திருப்பி சொல்லுங்க சார். சொல்றேன் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இப்படி காசு கொடுப்பாங்க. மேல சம்பளம் வாங்கிக்கிறேன். இன்றைக்கு மேல வச்சிருச்சு. வெயிட் பண்ணி ரைட். பூரத்துக்கு எழுதிக்கிட்டீங்களா? இல்ல, திருப்பி சொல்லுங்க சார். அதை பூர நட்சத்திரத்தில் ஐயா வேற ஒண்ணும் இல்ல. பூர நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில வரும். இந்த நட்சத்திரத்துல, இந்த பூர நட்சத்திரத்துக்கு மேல ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அந்த கிரகம் சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதரன், புதன்னா உங்களோட கடைசி சகோதரன் இல்ல சகோதரி, புதன்னா தாய் மாமா, மாமா, புதன்னா நண்பன். சரியா? சுக்கிரன் உட்கார்ந்துருக்குன்னா மனைவி, அக்கா, வயதில் மூத்த அக்கா, இல்லைன்னா உங்க மாமியார். சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய உறவு முறைகள் இருக்கு. அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு மேல ஒரு கிரகம் உட்காருது அப்படின்னா அந்த கிரகம் சுற்றும் உறவு முறை, கிரகம் சுற்றும் உறவு முறைக்கு சரியா சர்ஜரி உண்டு அப்படின்னு கொடுக்கும். சர்ஜரினா என்னையா? சிகிச்சை, அறுத்து சிகிச்சை பண்றது. ஓகேவாயா? ஓகே சார். சப்ஜெக்டுக்குள்ள போமா? இன்னும் நிறைய இருக்குயா, ம். நிறைய இருக்கு. நட்சத்திரத்தை வச்சு என்னென்னமோ சொல்லலாம். அந்த நட்சத்திரத்தை வச்சு எப்படி பலன் எடுப்பாங்க தெரியுமா? உங்களுக்காக ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். நட்சத்திரத்தை வச்சு எப்படி பலன் எடுத்துவாங்க அப்படின்னு. நீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்திருப்பீங்க. சரியா? இந்த நட்சத்திரத்துல நமக்கு முன்னாடியே நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. சரியா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா யாராவது ஏதாவது நட்சத்திரம் சொல்லுங்க, நான் உதாரணம் சொல்றேன். உத்திராடம் 1வது பாதம், தனுசு ராசி. தனுசு, உத்திராடம். அடுத்து அடுத்து வேற? சரி, கேட்டை விருச்சிகம். கேட்டை, விருச்சிகம். வேற? ஐயா, சித்திரை, ஆ, துலாம். வேற? ரேவதி ரேவதியா? ஆமா சார். சரி, பாவம் சார் நீங்க. ரேவதி, மீனம். அடுத்து? 7.5. சார் அதை விட ரொம்ப ரொம்ப பாவம். கஷ்டப்பட்டிருப்பாங்க லைஃப்ல. ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க லைஃப்ல நிறைய கஷ்டம். தனுசு மூல நட்சத்திரம். தனுசு போல. வேற? தனுசு பூராட நட்சத்திரம். தனுசு பூராட நட்சத்திரம். சரி, இப்படி ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சொல்றாங்க. ஒருத்தர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா விருச்சிகம் கேட்டை அப்படின்னு. கேட்ட நட்சத்திரத்துக்காரன் கோட்டை கட்டுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ வந்துட்டு அது வந்துட்டு இப்ப கேட்ட நட்சத்திரம் அவர் கோட்டை கட்டி இருக்காரான்னு சொல்லி கேளுங்க.
சார் கெட்டியிருக்கீங்களா? கேட்டை சார் நட்சத்திரம். ஆரம்பத்துல இருந்து விருச்சிக ராசிக்கு பற்றி சொல்லவே வேண்டியது இல்லை. ஏன் சொல்லவே வேண்டியதில்லை, நீங்க சொல்லுங்க. கெட்டியிருக்கீங்களா இல்லையா? என்னங்க சார் சொல்றது, கஷ்டத்தை படவே தான் சார் கொடுத்துட்டு இருக்காரு சுவாமி. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கேட்ட நட்சத்திரத்துக்காரன் கோட்டை கட்டுவான் அப்படின்னா, கேட்டை நட்சத்திரத்துல போருக்கு போனவன் வெற்றி பெறுவான் அப்படின்றதுதான் அர்த்தம். சரியா? அப்ப ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இந்த கேட்டை நட்சத்திரத்துல போகும்போது, பிரச்சனைக்கு போகும்போது நம்ம வந்து வெற்றி அடைவோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சரியா? இப்போ மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது அப்படின்னு போயிட்டோம்னா, மூலம் அப்படின்றது யாரு பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் பிறந்த ஆஞ்சநேயர் நட்சத்திரம். பிறந்த அனுமார் அப்ப இந்த அனுமார் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவன் முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. சரியா? நீங்க செக் பண்ணி பாருங்க. மூல நட்சத்திரம் யார் இருந்தாலும் அவங்களுக்கு யார் ஓனரோ அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. அது ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். அது வந்து கேதுவோட நட்சத்திரம். கேது அப்படின்னா விரக்தி அப்படின்னு அர்த்தம். நேத்து நம்ம பாம்பை பத்தி பார்த்தோம். பாம்பு தலை இருந்தா என்ன விரக்தியில இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த மூல நட்சத்திரம் விரக்தியில இருக்கும். கோவில் ஆன்மீகம் இந்த சார்ந்த சிந்தனை இருக்கும். படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும் மூலத்துக்கு. சரியா? ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண் மூலம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிடும். பெண் மூலத்துக்கு வந்து பயங்கரமா கோபம் வரும். சரியா? கடுமையான கோபம் வரும் மூலத்துக்கு. சரியா? இப்போ எப்ப பார்த்தாலும் சதா பாத்தீங்க அப்படின்னா விரக்தி உணர்ச்சி பயங்கரமா இருக்கும். அப்படிதான். சரிங்களா? சரி. அதே மாதிரி பூராடம் போராடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பூராட நட்சத்திரத்துக்காரங்க வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக நிறைய போராட்டத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எதன் அடிப்படையில இந்த பலன்கள்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரத்துல ஆல்ரெடி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க நம்ம முன்னாடி இருந்தவங்க. அவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதே விஷயத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து நமக்கு கோர்த்து கொடுப்பாங்க. பரணியில பிறந்திருக்காங்க அப்படின்னா, பரணியில் நட்சத்திரத்துலதான் துரியோதனை பிறந்தான். அப்ப துரியோதனை என்ன பண்றான் அப்படின்னா, பாஞ்சாலியோடைய சேலையை பிடிச்சு இழுக்கான். கரெக்ட் தானே? அப்ப பாஞ்சாலி வந்து நிறைய சாபம் கொடுக்குறாளா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ ஆமா பரணி ஆமா நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க பெண்களோடு பழகும்போது கவனமா பழகணும். பெண் சாபம் பெறுவார்கள். ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்ன ஆயிரும் அப்படின்னா, பெண்களோட வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஒண்ணு வந்து பெண் சாபம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? பரணியில இருக்கிறவங்களுக்கு சமையல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது வேற அஸ்வினி. அஸ்வினி எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை அஸ்வினி தேவர்கள் இது பண்ணாங்க. அதாவது ரெண்டு துண்டா போன உடல்ல கூட ஒண்ணு போல சேர்க்கக்கூடிய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது வந்துட்டு அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு கதையில அந்த மாதிரி வரும். தலை துண்டான பெண் கூட அதை இணைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வீட்டுல இருக்கும்போது நிறைய மருத்துவ மெடிசின்ஸ் நிறைய இருக்கும். அவங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா பிக்கா சரியா போயிடும் அப்படின்பாங்க. அப்ப ரோகிணி வந்துட்டு யார் பிறந்ததுன்னா கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது. அப்ப மகாபாரத போர்ல வந்து நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக கண்டிப்பா இவங்க தோத்துருவாங்க அப்படின்ற சூழ்நிலையில கூட அவர் சாமர்த்தியமா இதை இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு மாத்தி மாத்தி பண்ணி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கடைசியில போரை ஜெயிக்க வச்சிருவார். சரியா? அதனால ரோகிணியை வந்துட்டு ஒரு சிறந்த வழிகாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன எதை பேஸ் பண்ணி அந்த கதைகள் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நட்சத்திரத்தில் பிறந்த முன்னோர்கள். சரியா? அவங்களோட லைஃப்ல என்ன நடந்ததோ அது அப்படியே ரிப்பீட்டடா இவங்களோட லைஃப்ல நடக்கும் அப்படின்னு ஒரு மித்து. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே சொல்றாங்க. பூரம் பூர நட்சத்திரத்துல ஆண்டாள் பிறந்தாங்க. அப்ப வந்துட்டு என்ன சொல்றாங்க, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூரத்தை பிடிவாதமா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. சரியா? பூரத்தை வச்சு இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்கு. இன்னும் நிறைய நட்சத்திர குறிப்புகள் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் 27 நட்சத்திரங்களை படிப்போம். சரியா? அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. அதை அப்படியே மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். ஓகேவா? ஓகே சார், இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ள போமா? போலாம் சார். போலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணம் இருக்குயா. சரியா? ம். ஒண்ணு சாஃப்ட் நேச்சர், இன்னொன்னு ஹார்டு நேச்சர். அப்போ யார் யாரெல்லாம் சாஃப்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
சுக்கிரன், அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புதன், சந்திரன், குரு. சார் எதை பார்த்து சார் படிக்கிறீங்க? எதை பார்த்து படிக்கிறீங்கன்னு தெரியல. சார்? போர்டு தெரியலையா உங்களுக்கு? ஒன் செகண்ட் சார். சரி, இப்ப தெரியுது. நான் மூவ் பண்ணிட்டேன். ஏன் உங்களுக்கு தெரியல? இல்ல தெரியுது சார், தெரியுது. ஓகேவா? ஆக்சுவலா ஆமா, நான் கீழே எழுதுனது உங்களுக்கு தெரியலன்னு. இல்ல இப்ப மூவ் பண்ணிட்டோன்னே தெரியுது. என் ஃபேஸ் வந்து மறைச்சிக்கிச்சோ? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கரெக்டா தெரியுது சார். நான் மூவ் பண்ணிட்டேன். கரெக்டா தெரியுது சார். சுக்கிரன், புதன், சந்திரன், வியாழன். ஓகேவா? இந்த சைடு எழுதிடுறேன், இனிமேலே எழுத மாட்டேன். சரி, இவங்க வந்துட்டு சாப்பிட்டு, சரியா, அமைதியான ஆளுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சனி, ராகு, கேது, சூரியன், சரியா, செவ்வாய். எத்தனை கிரகம் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7. இன்னும் ஒரு ஆள் விட்டு போச்சு. யார் விட்டு போயிருக்கு? எல்லாமே வந்துருச்சுங்க. மேல சுக்கிரன், புதன், சந்திரன். சந்திரன், குரு. சந்திரன், சூரியன், சந்திரன், சுக்கிரன், 4 பேரு. இங்க சனி, குரு. ராகு, கேது, சூரியன், செவ்வாய் 9 Right. பேருமே வந்துட்டாங்க. ஓகே, இப்போ இவங்க எல்லா வீட்டோட குணம் இதுதான். அவங்களோட கேரக்டர் அப்படின்றது சாஃப்ட் நேச்சர், ஹார்டு நேச்சர் அப்படின்னு 2 விதமா பிரிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம எந்த இடத்துக்கு சார் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு லக்னம்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? ஆமா. ஜாதகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு லக்னம்னு ஒண்ணு இருக்கும். இந்த லக்னத்துல இந்த சைடு இருக்கிறான் பாருங்க, சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய், இவங்கெல்லாம் லக்னத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன, ஹார்டு, முரடைங்க, கோவக்காரன் அப்படின்னு எடுத்தாங்க. ஓகேவா? இந்த சைடு இருக்கக்கூடிய சாஃப்ட் நேச்சர் பாய்ஸ் எல்லாம் வர்றாங்க, லக்னத்தோட சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன அர்த்தம்? சாஃப்ட் டைப்பு, அமைதியான அமைதி, குணம், பொறுமை. சாந்த குணம், பொறுமையான குணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, புரியுதா? புரியுதுங்க. புரியுது சார். இப்போ லக்னத்திலேயே இந்த மாதிரி பாவ கிரகம் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா ஆள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என்ன மாதிரி முகம் வந்துட்டு இப்படி டார்க்கா இருக்கிறது, முடி கம்மியா இருக்கிறது, கண்ணாடி போட்டிருக்கிறது, இந்த மாதிரி அமைப்போட இருப்பாங்க. சரியா? லக்னம் 1ஆம் பாவகத்தில் ஃபர்ஸ்ட், லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பாவகத்துல. சரியா? இப்ப 2ஆம் பாவகம் வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா உங்களோட முகத்தை பத்தி பேசும். 1ஆம் பாவகம்ன்றது லக்னம், தலை. சரியா? தலையை பத்தி பேசும். சரியா? இப்ப 2ன்றது முகத்தை பத்தி பேசும். அப்ப இந்த 2 முகம், 2 தான் வாக்கு, நம்ம பேசக்கூடிய வார்த்தை, வார்த்தை ஜாலம், இதெல்லாம் சொல்லக்கூடியது 2ஆம் பாவகம். இப்ப இந்த 2ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி சாஃப்டான கிரகமா இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? சாஃப்டா பேசுவாங்க. சரியா? 2ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி ஹார்டான கிரகமா இருந்தா கரடுமுரடா பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம். அவன் பேச்சு ரொம்ப குரூரமா இருக்கும்பா அப்படின்னு சொல்லலாம். சரியா? அவன் பேச்சு ரொம்ப சௌமியமா இருக்கும், அவன் பேச்சு ரொம்ப குரூரமா இருக்கும் அப்படின்னு எடுக்க. புரியுதா? புரியுதுங்க. ரைட். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வீடு உண்டு. ஒண்ணு மேசம், இது செவ்வாயோட வீடு. செவ்வாயோட குணம் என்ன? ராட்சச குணம். சரியா? அதுக்கு அடுத்தது ரிஷபம், சுக்கிரனோட வீடு. இதோட குணம் சாத்வீக குணம். சரியா? அதுக்கடுத்து புதன், புதனோட குணம் என்ன? சௌமிய குணம். சரியாயா? அதுக்கு அடுத்தது கடகம், சந்திரனோட வீடு. அந்த அதோட குணம் சாத்வீக குணம். சரியா? சூரியன் குரூர குணம். அதுக்கு அடுத்தது புதன், சௌமிய குணம். அதுக்கடுத்தது சாத்வீக குணம், சுக்கிரன். அதுக்கடுத்து இங்க யார் வருவா? இது என்ன ராசி? விருச்சிக ராசி, ராட்சச குணம். அதுக்கடுத்து இது என்ன ராசி? தனுசு ராசி. அதோட அதிபதி யாரு? குரு பகவான்.
சாத்வீக குணம். குரு பகவான். அதுக்கடுத்து மீன ராசி, அதோட அதிபதி யாரு? குரு. குரு பகவான். குரு அவர் சாத்வீக குணம். அதுக்கடுத்தது மகர ராசி, இதோட குணம் என்ன? கும்பராசி மகர் குரூர குணம். சனீஸ்வர பகவான். அதுக்கடுத்தது கும்பத்தோட அதிபதி சனிதான், அதோட குணம் குரூர குணம் அப்படின்னு அர்த்தம். சரியாயா? இப்போ கான்செப்ட் என்ன? சாஃப்ட் டைப், ஹார்டு டைப் அப்படின்னு 2 டைப்ல கிரகத்தை பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த கிரகம் எந்த பாவக உறவோட சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த பாவக உறவு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? உதாரணமா ஒரு ஆள் வந்து கேக்குறாங்க, இந்த பையனோட அப்பா எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா, இதான் லக்னம். ஓகேவா? இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகம் தான் எதை பத்தி பேசும்? அப்பாவை பத்தி பேசும். அப்பா அந்த அப்பாவை குறிக்கக்கூடிய பாவகத்துக்கு மேல இந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அப்பா சாஃப்ட் டைப்பு, ஹார்ட் டைப்பு, அவர் பேசுறது இப்படி பேசுவாரு அப்படின்னு வர்ணனை செய்யறதுக்கு இது பயன்படுது. புரியுதா? சார் நான் பாவகம்லாம் கட்டத்துல ஒன்றும் ரெண்டு உங்களுக்கு சொல்லி தரல. சொல்லுங்கய்யா. சார் கட்டத்துல 2 கட்ட வருதா? ராசி பீடம் அம்ச பீடம்ட்டு. ஆமா, அதுல ராசியை பார்க்கணுமா அம்சத்தை பார்க்கணுமா? ராசியை மட்டும்தான் பார்க்கணும். சரிங்க சார், அதுதான் கேட்டேன், டவுட்டா இருந்துச்சு. அம்சத்தை, அதாவது மொத்தம் இந்த மாதிரி நிறைய கட்டம் இருக்கு. சரியா? நம்ம நோட்ல ரொம்ப நாளா ராசியும் அம்சமும் மட்டும்தான் இருந்தது. அப்போ நம்ம இப்ப பார்க்க போற கட்டம் ராசி கட்டம் மட்டும்தான். அம்ச கட்டத்துக்குலாம் ரொம்ப நாள் கழிச்சு போவோம். சரியா? அந்நியாரம் பயன்படுத்திக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கு உண்டான மலர் என்ன? இப்ப ஜோசியர் சொல்லுவாரு, உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிச்சியா, கிரகத்தின் குணம், இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை எந்த இடத்துல பயன்படுத்த போறோம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட். இப்ப செகண்ட் சாப்டர் கிரகத்தின் மலர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிடுவோம். கரெக்டா? இப்போ நமக்கு ஒரு தசை புத்தி அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லுவாங்க, என்ன தசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது அப்படின்னு. கரெக்டா? அப்போ திசையை நடத்துறவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த திசையை நடத்துறவர் யாரு, அவருக்கு உண்டான மலர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பரிகாரத்துக்கு பரிகாரமா நாம இந்த மலரை எடுத்து நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு வந்துட்டு அந்த பூவால் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த திசையும் புத்தியும் சாதகமா மாறும் அப்படின்றதுதான் இதோட நோட்டு. ஓகேவா? இப்ப செவ்வாய்க்கு உண்டான மலர் என்ன? செவ்வாய்க்கு எது வரும்? செண்பகம். செண்பக மலர். செவ்வாய் பகவானை நீங்க கும்பிட போறீங்க அப்படின்னா செண்பக மலர் எடுத்துட்டு போங்க. ஏயா நிறைய, இது வந்து ஒரு டாப் சீக்ரெட். வெளியில இருந்து பார்க்கும்போது ஏனோ தானோன்னு தெரியும், ஆனா இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா பவர்ஃபுல்லா வேலை பார்க்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, விநாயகருக்கு துளசி மாலை அணிவிக்கவே கூடாது. விநாயகருக்கு துளசியை பிடிக்கவே பிடிக்காது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் சார். எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, சரி. விநாயகருக்கு பிடிச்ச மலர் என்ன? அருகம்புல். அது புல்லு, பூ, எருக்கம்பூ. சரியா? எருக்கவளம் பூ, அது வந்துட்டு விநாயகருக்கு பிடிக்கும். சரி, அதே மாதிரி செம்பருத்தி பூவும் விநாயகருக்கு பிடிக்கும். சரியாயா? இப்ப நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா விநாயகரை போய் சாமி கும்பிட்டு, என்ன, அவர் கழுத்துல அருகம்புல் போட்டிருப்பாரு இல்லையா, அதுல இருந்து ஒரு 2 புல்லு அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்க சட்டை பாக்கெட்டுக்குள்ள நல்லா திணிச்சு கீழே விழுந்துடாதபடிக்கு உள்ள வச்சுட்டு நீங்க என்ன வேலைக்கு போறீங்கன்னாலும் சரி, ஒரு இடம் வாங்க போறீங்கனாலும் சரி, இடத்த விற்க போறீங்கனாலும் சரி, ஒரு கையெழுத்தை வாங்க போறீங்கனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த புல்லை எடுத்து வச்சுட்டு நீங்க போங்க. இந்த காரியம் 100க்கு 100% உங்களுக்கு சாதகமா முடியும். சரியா? 100க்கு 100%. நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய ஜெயிச்சிருக்கேன். நான் ஜெயிச்சது மட்டும் இல்லாம என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களும் அதை பண்ணி ஜெயிச்சுட்டு வந்து சூப்பரா இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதனால ஆக்சுவலா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது மட்டும் அதை பயன்படுத்தாம டெய்லி காலையில போய் பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு
நேரா விபூதி இது அருகம்புல் எடுத்து பைக்கில் வச்சுக்குவேன். ஓகேவாயா? அப்போ ஒரு கிரகத்துக்கு சாரி ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பிடித்தமான பொருளை கொடுத்து நாம வந்துட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கலாம். அதுல ஒண்ணுதான் இந்த மலர். அப்போ செவ்வாய் பகவானுக்கு செண்பக மலர் பிடிக்கும். விநாயகருக்கு ஏன் அருகம்புல் போடுறாங்க தெரியுமாயா? ஏன் அருகம்புல் போடுறாங்க? சரிங்க. யாருக்காவது தெரியுமா? தெரியாது சார். சொல்லுங்கய்யா. சுபாமா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது சார். தெரிஞ்ச எனக்கு தெரியாதா? சொல்லியிருக்கேனே. ஆமா. என்ன எனக்கு என் குருநாதர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா அவர் கழுத்து வெட்டுப்பட்டு வேற ஒரு தலையை எடுத்து அவருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அங்க ஆமா இருக்கக்கூடிய சார். காயம் சரியாகணுன்றதுக்காக தான் தம்பி இந்த உங்களுக்காண்டி. அருகம்புல்ல வந்துட்டு மாலையா கட்டி ஆமா சார். போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா சார், படிச்சிருக்கேன், மறந்துட்டேன். கரெக்ட் தான். சரி, ரைட், ஓகே. சரியா தெரிஞ்சுக்கோங்க. ஆ. விநாயகர் வந்து ஆ. ஒரு அற்புதமான கடவுள். அவரை நீங்க வந்துட்டு அவர் எப்படி ஹெல்ப் பண்றாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சார் ஜோதிடம்னா உண்மையிலேயே அந்த தெய்வத்தை நம்பி பண்ணா கண்டிப்பா நடக்கும் சார். ஆமா. நீங்க என் வாழ்க்கையில ஜோசியத்தை அனுபவப்பட்டிருக்கிறேன். ஜோசியத்தை வந்துட்டு நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன எந்த ஒரு தெய்வத்தையும் கூடாம படிச்சு பாருங்க. இது கஷ்டமா இருக்கும். சாமி விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்க உட்காருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது ஐயா இப்போ எனக்கு ஒரு டவுட்டுங்க. இந்த இடத்துல துளசி ஏங்க விநாயகருக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்க? அது அது வந்துட்டு ஒண்ணும் இல்லையா. அது வந்துட்டு ஏதோ ஒரு அதுவும் ஒரு பொண்ணு ஆக்சுவலா அவங்க வந்து விநாயகரை கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அவர் வந்து மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே அந்த அம்மா சும்மா இல்லாம ஏதோ ஒரு சாபம் கொடுத்துரும். உடனே விநாயகரும் பதிலுக்கு சாபம் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி நீ வந்துட்டு எனக்கு இது பண்ணக்கூடாது, உன்னை வந்துட்டு எனக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துருவாரு. நான் அது அது யூடியூப்ல கூட ஒரு வீடியோல கூட பார்த்த ஞாபகம் இருக்கு. நான் பார்த்தேன்னா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணேன். சரிங்களா ஐயா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. துளசி சேர்க்கக்கூடாதியா? உண்மையிலேயே அவளுக்கு பிடிக்காதியா? நீங்க வேணா செக் பண்ணி வேணா பாருங்க, தைரியம் இருக்கா? ஐயா இல்ல, இங்க நான் யாருக்கு துளசி கொண்டு வந்தாலும் என்னோட கோவில் நீங்க நேற்று நான் காமிச்சேன், நீங்க எனக்கு உங்களுக்கு கோயில்ல விநாயகர் காமிச்சேன் இல்லைங்க? அது நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்கய்யா, உண்மைதான். நான் பெருமாள் கோயிலுக்கு போவேன். ம். நான் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கீழே விநாயகர் இருப்பாரு. பெருமாளுக்கு துளசி தான் பிடிக்கும். கீழே விநாயகருக்கும் நிறைய பேர் சாத்திடுவாங்க. அது தெரியாம செய்யறதையா. நம்ம தான் அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், நீங்க பாருங்க. சரியா? கண்டிப்பாங்க, அதே மாதிரி கண்டிப்பாங்க. சுக்கிரனுக்கு வெண்தாமரை, புதனுக்கு வெண்காந்தல், சந்திரனுக்கு வெள்ளை அரளி, சூரியனுக்கு செந்தாமரை. சரியா? செந்தாமரை. அதுக்கு அடுத்தது புதனுக்கு வெண்காந்தல், சுக்கிரனுக்கு வெண்தாமரை. அதுக்கு அடுத்தது சனி பகவானுக்கு கருங்குவளை. சரியா? குரு பகவானுக்கு முல்லைப்பூ. நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை முல்லைப்பூ வாங்கி, சரியா, குரு பகவானுக்கு போட்டு அவர் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. நவகிரகத்துல நின்னு வேண்டிக்கோங்க, எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரியா? அந்த குரு பகவானோட பார்வை அவங்க மேல படுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா உட்காருங்க. உட்கார்ந்து பாருங்க, உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி குரு பகவானுக்கு பிடிச்ச இன்னொரு உணவு என்ன அப்படின்னா வெள்ளை சுண்டல். சரியா? கொண்டைக்கடலை இருக்குல்ல, அந்த கொண்டைக்கடலையும் குரு பகவானுக்கு பிடிக்கும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு முடிஞ்ச கொண்டைக்கடலை சாத்தி அந்த கொண்டைக்கடலை பிரசாதத்தை 4 பேத்துக்கு அன்னதானமா கொடுத்து பாருங்க. உங்க கையில பெரும்பணம் விளையாடும். சரியா? தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களோட கர்மா தீரும் போது இந்த பணம் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சார். ஓகேவாயா? என்ன ஆல்ரெடி இதெல்லாம் தெரியுமா? இல்ல அமைதியா இருக்கீங்க? சரி, இதெல்லாம் மலர்கள்யா. ராகுவுக்கு மந்தாரை பூ, கேதுவுக்கு செவ்வரளி பூ. சரியா? இது அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான மலர்கள். நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது இந்த மலர் கிடைச்சது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க அந்த தெய்வத்துக்கு சாத்தி நீங்க வேண்டி பாருங்க, உங்க வேண்டுதல் நிறைவேறும். சரியா? கேதுக்கு என்னது? என்னம்மா? அம்மா, நீங்க எப்ப கேதுக்கும் தொழில் பண்ணணும்? கேதுவுக்கு வந்து செவ்வரளிமா.
சரி சார். சரியா? தொழில் பண்றீங்க அப்படின்னா கருங்குவளை அப்படின்ற மலர் வாங்கி சனி பகவானுக்கு போட்டு என் தொழில் நல்லா இருக்கணும், நிறைய வாடிக்கையாளர் வரணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கல்யாணம் ஆகலை அப்படின்னா வெண்தாமரை வாங்கி சுக்கிரனுக்கு சாத்தி வேண்டி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். பணப்பழக்கம் அதிகமாகணும்னாலும் சுக்கிரனுக்கு வெள்ளத்தாமரை வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். சரியா? சுக்கிரனுக்கு வெள்ளத்தாமரை வைக்கலாம். சரஸ்வதிக்கு புதன்கிழமை போய் வெள்ளத்தாமரை வச்சு சாமி கும்பிடுங்க, படிப்பு சும்மா நெருப்பா வரும். சரியா? பயங்கரமா பக்குவப்பட்டுருவீங்க நீங்க. சரியா? அதே மாதிரி முருகனுக்கு செண்பக மலர், செவ்வாய் பகவானுக்கு செண்பக மலர் சாத்தி எனக்கு இடம் வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், சரியா, அப்படின்னு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த விஷயம். சரியாயா? அடுத்ததுக்கு போட்டா ம் எந்த மலர் சாத்தி வேண்டினாலும் ஒரு பலன் இருக்கும். ஆனா இந்த மலர் சாத்தி வணங்கும் பொழுது அது ஒரு ஒரு நிறைவா அது டக்குன்னு நிறைவேறும் அப்படின்ற. சரியா? அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவானுக்கு உண்டான பூ சொல்லிட்டேன். இப்ப வந்துட்டு தானியங்கள் சொல்றேன். சிவப்பு துவரை, சிவப்பு துவரை. அதுக்கு அடுத்தது ரிஷபத்துக்கு வெண்ணெய் மொச்சை, வெள்ளை மொச்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொச்சை தெரியும் இல்லையா? வெள்ளை மொச்சை தானே சார்? ஆமா. இதுக்கு நிறைய குணம் இருக்கும்யா. இப்ப இந்த சிவப்பு துவரை எடுத்துக்கிடும் பொழுது அடிக்கடி எடுத்துக்கிடும் போது ஆண்களுக்கு வீரியம் அதிகமாகும். சரியா? வெள்ளை மொச்சை அதிகமா எடுத்துக்கிடும் போது மோகம் அதிகமாகும். சரியா? பாசி பயறு, அதுக்கு அடுத்தது பாசி, பச்சை பயறு, அப்படி இல்லைன்னா பச்சை பயிறு தான் சரியான வார்த்தை. பச்சை பயறு இது புதனுக்கு உண்டான ஒரு தானியம். சரியா? குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா புதன்கிழமை புதனுக்கு பச்சை பயிறு சாத்தி நீங்க வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? இது நீங்க பரிகாரமா சொல்லலாம், பரிகாரமா செய்யலாம். சரியாயா? அதுக்கு அடுத்தது சந்திரனுக்கு உண்டானது பச்சை அரிசி, அப்படி இல்லைன்னா நெல். உங்களுக்கு மனநிலையே சரியில்லை, மன ரீதியா நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க, குழப்பமான மனநிலையில் இருக்கீங்கன்னா தலைமேட்டுல தலைவாணிக்கு அடியில பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசி கொஞ்சம் வச்சுட்டு தூங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி தண்ணி பாட்டிலு இல்ல தண்ணி எதையாவது தலைமேட்டுல வச்சு நீங்க தூங்குங்க. இது எதையுமே பயன்படுத்தக்கூடாது நீங்க. சரியா? கீழே போட்டுறணும். இப்படி வச்சு பாருங்க, உங்க மனநிலை சீராயிரும். சரியாயா? சரிங்க. இதே மாதிரி 9 கிரகத்துக்கு உண்டான தானியங்கள் இருக்குல்ல, இந்த தானியத்தெல்லாம் சேர்த்து ஒரே கவர்ல வச்சு தலைமேட்டுல வச்சு தூங்குனா அவங்களோட நவகிரக தோஷம் விலகும். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார் இதை. 9 கிரகத்துக்கு உண்டான தானியங்களை சேர்த்து வச்சு, நிறைய வேண்டாம், சும்மா ஒரு கையளவுக்கு 2 பச்சை பயிறு, என்ன 2 வெள்ளை மொச்சை, சிவப்பு துவரை, சுண்டல், இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு 9 கிரகங்களுக்கு உண்டானதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், தலைமேட்டுல ஒரு கவருக்குள்ள வச்சு நீங்க தலைமேட்டுல வச்சு தூங்குங்க. காலையில எந்திரிச்சு அதை எடுத்து தூக்கி கீழே போட்டுறணும். சரியா? சமயக்கட்டுல வச்சு மறுபடியும் சமைச்சு சாப்பிடக்கூடாது. சரியாயா? சரி சார். செய்யும் பொழுது நம்மளோட மனநிலை வந்துட்டு சீராகுது, நவகிரக தோஷங்கள் சரியாகுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே மாதிரி திருமண ஆசையே இல்லை. சரியா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமா வெள்ளை மொச்சை இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெண்மொச்சை, சுண்டல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது அதுக்குண்டான ஆசை பாசம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா சுக்கிரன்னா என்ன சொல்லியிருக்கோம்? சுக்கிரன்னா காமம். சரியா? குரு பகவான் அப்படின்னா ஆசை, மனசுக்குள்ள ஒரு ஆசை வருதுல, அது குரு பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னா அந்த வெண்மொச்சை அடிக்கடி சமைச்சு கொடுத்தா ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கய்யா. அதே மாதிரி இந்த சுக்கிரனுக்கு உண்டான மெட்டல், என்ன மெட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டல்னா எப்படி சொல்றது, இந்த தனி பகவான் அப்படின்னா இரும்பு, சூரியன் அப்படின்னா தாமிரம், குரு பகவான் அப்படின்னா என்னது, குரு பகவான்னா தங்கம்.
சுக்கிரன் அப்படின்னா வெள்ளி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சுக்கிரன்னா வெள்ளி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? புரியுது. சுக்கிரன்னா வெள்ளி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கிறா அப்படின்னா அந்த தென்மூர்த்தி. குழந்தைக்கு கொலுசு கொலுசு நல்லா தள்ளு தள்ளுன்னு அடிக்கிற மாதிரி கொலுசு வாங்கி காலில் போட்டு விட்டா அது ரொம்ப நல்லது. சரியா? அப்படி இல்லைன்னா கொடி கொலுசு அப்படிம்பாங்க. அதாவது இந்த வெள்ளியில வந்துட்டு இடுப்புல அரஞ்ஞான் கொடி அது போட்டோம் அப்படின்னா அது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுரப்பிகள், இந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த வெள்ளி சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க. அப்போ ஏஜ் அட்டன் பண்றதுக்கு அந்த இது வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க. அதனால இந்த இது இன்னொரு வழக்கு இருக்கு தெரியுமா? மாமா கையால தாவணி எடுத்து கொடுத்து அதை கெட்டுனா அந்த பிள்ளை சீக்கிரமா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. தாய் மாமா கிட்ட தாவணி வாங்கி கட்டினா சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணிடும். அப்ப அந்த தாவணி அப்படின்ற ஒரு ஆடையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். சரியா? குறிப்பா அந்த ஆடையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சரியாயா? தாவணி, ரிப்பன், தலைமுடிக்கு முந்தியெல்லாம் ரிப்பன் கட்டுவாங்க தெரியுமா? பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாங்க. சரியா? ரெண்டு பக்கம் இது பண்றாங்களே இந்த ரிப்பன், அதுக்கடுத்து இந்த வளையல், கண்மை, பொட்டு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது அவங்க சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு, மித்து. சரியா? எழுதிக்கிட்டீங்களாயா? ம். தானியத்துல இவருக்கு சனி பகவானுக்கு சொல்லலைங்க, எள்ளு இவருக்கு பிரியமானது நீங்க. எள்ளியா? சார் நான் சூரியனுக்கே சொல்லுங்க சார், சூரியன்ல இருந்து சொல்லுங்க. சூரியனுக்கு கோதுமை. சரியா? மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா புதனுக்கு பச்சை பயிறு, சுக்கிரனுக்கு வெள்ளை மொச்சை. சரியா? சிவப்பு துவரை யாருக்கு? செவ்வாய்க்கு. செவ்வாய்க்கு. குரு பகவானுக்கு அதுக்கடுத்து குரு சுண்டல். பகவானுக்கு சுண்டல், சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல்ன்றாங்கல்ல. இதுல வெள்ளை சுண்டல் குரு பகவானுக்கு உண்டது. அப்ப வெள்ளை சுண்டலை ஊற வச்சு நூல்ல கோர்த்து வியாழக்கிழமைக்கு குரு பகவான் கழுத்துல போட்டு விடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இந்தா. சார் அத இது சுண்டல்னா வேக வைக்காம போடணும் இல்லைங்களா சார்? ஆமா, சமைக்காம தான் எப்பவுமே நம்ம செய்யணும். சார் இப்ப இந்த கருப்பு சுண்டல் கொண்டு வராங்க சார், அது வந்து தட்சிணாமூர்த்திக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அது எப்படிங்க சார், என்ன பயன்படும் சார்? அது கொடுக்குறாங்க, வாங்கி போடுங்க, தப்பு கிடையாது. சரியா? தட்சணாமூர்த்திட்டையும் நீங்க வந்துட்டு நீங்க ஒரு விஷயத்த கேட்கும்போது அது உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறத்தான் செய்யும். என்ன, அது அவரும் குருவோட அம்சம் தான். சார் சனீஸ்வர பகவானுக்கு தானியம். எள்ளு கருப்பு கலர்ல எள்ளு இருக்குல்ல, ம். மானாவரி பயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, எள்ளு. எள்ளு. ஆமா, இந்த எள்ளு தான், எள்ளுன்ற தானியம் தான் ஆக்சுவலா வந்துட்டு நம்ம வந்துட்டு தனீஸ்வரனுக்கு உண்டான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சார் இந்த சுண்டல் வந்து 108 சுண்டல் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கா சார், இல்ல எப்படி வேணுமா போட்டுக்கலாமா சார்? எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சுண்டல் கழுத்துல போடும்போது 108ன்னு போட்டுக்கோங்க. நீங்க குரு பகவானுக்கு படையல் வைக்கும்போது சுண்டல் அவிச்சு வைங்க, தாளிக்காதீங்க. தெய்வத்துக்கு வைக்கும்போது தாளிக்க கூடாது. சரியா? அது முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில அன்னதானத்துக்கு கொடுப்பீங்கல்ல, அதை நீங்க தாளிச்சுக்கோங்க. என்ன எப்படினாலும் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை தானம் கொடுத்து பாருங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு கிலோ போடுங்க. 1 கிலோ போட்டு கோயில்ல சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு அதை அப்படியே எல்லா பேத்துக்கும் சின்னதா ஒரு தொன்னை தட்டு கொடுத்து அப்படியே கொடுங்க. அது ரொம்ப விசேஷமா இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் சார். ரொம்ப அற்புதமா இருக்கும். குரு பகவான்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னா, நிறைய பணம் கொடு, குழந்தையை கொடு, குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், பெரும் செல்வனா வரணும், பெரிய புத்திசாலியா வரணும், ஞானம் உடையவனா வரணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. எந்த தெய்வத்துக்கு எந்த துறையை ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அந்த துறை சார்ந்த கேள்வியை கேட்டு பாருங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார்.
ஓகேங்க. இப்ப ராகுவுக்கு கருப்பு உளுந்து, கருப்பு ராகுக்கு உளுந்துன்னா வந்து எப்படி கருப்பு அந்த உளுந்து. தோல்? கருப்பு உளுந்து அப்படின்னா ஒண்ணும் இல்ல, தோல் நீக்காத உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. சரியா? அதுக்கு அடுத்தது கேதுக்கு வந்து சிவப்பு காணம். சரியா? சிவப்பு காணப்பயிறு காணம். அப்படிம்பாங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. காணப்பயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிவப்பு காணம். இது வச்சு சாமி கும்பிடும்போது அந்த கேது பகவானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்துல பலம் இழக்கும் போது அது சார்ந்த உணவுப் பொருளை நம்ம அதிகமா சாப்பிடும்போது அந்த கிரகம் பலப்படும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? நம்ம புரியுது சார். ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம், நம்ம போன்ல சிக்னலே வரல. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சிக்னல் வர்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நிப்போம். கரெக்டா? உண்மையா இல்லையா? இல்ல ஒரு உண்மைதான். மரத்துக்கு மேல ஆமாங்கய்யா, ஏறி ஆமாங்கய்யா. பார்த்திருக்கீங்களா? சிக்னல் கிடைக்கணுன்றதுக்காக உயரமான இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கய்யா. அதே ஆமா மாதிரி சார். தான் இதுவும். அந்த கிரகம் நம்ம விட்டு தொலைவா இருக்கு. அதனால செயற்கையாவே நாம அதுக்கு உண்டான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதன் மூலமா அந்த கிரகம் நமக்கு இயங்க ஆரம்பித்து விடும் அப்படின்னு அர்த்தம். சார் சிவப்பு காணும்னா என்ன சார்? சிவப்பு காணம்னா காணப்பயிறு. சரி. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. தெரியல அப்படின்னா ஒரு சரி. வார்த்தை கேளுங்க, நான் உங்களுக்கு கொள்ளு சார், கொள்ளு. கொள்ளு. அதேதான். கொள்ளுதான். கொள்ளு காணத்திலே குதிரைக்கு கருப்பு வைப்பாங்கல்ல. இருக்கு, சிகப்பு இருக்கு. கொள்ளுதான். அந்த கொள்ளு. கரெக்டா ஓகே சொல்லிட்டாப்ல ஓகே. அவர். ஓகேவா ஒவ்வொரு இதுங்களா? பக்கம் ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, அதனால கேட்டேன். அதனால ஒண்ணும் இல்ல, யாருக்குமே தெரியாது. நீங்க எல்லாம் பரவாயில்ல, ரொம்ப நல்ல டைப்பா இருக்கிறதுனால இதெல்லாம் கவனமா கேட்குறீங்க. எனக்கெல்லாம் அவ்வளவு பொறுமை இருந்ததே கிடையாது. நான் அப்படியே தூக்கி போட்டேன். பல வருஷம் கழிச்சு இதை வச்சு இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது உங்க பார்வைக்கு. சரியா? அடுத்தது போலாமா? போலாம் சார். போலாம் சார். அதே மாதிரி இது சுவை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சுவை உண்டு. ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கு துவர்ப்பு. அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு இனிப்பு. சுபகிரகங்கள் பெரும்பான்மையானவருக்கு இனிப்பு தான். சரியா? புதனுக்கு உவர்ப்பு. சனிக்கு கைப்பு பொறுமையா அப்படி இல்லைன்னா சொல்லுங்க. கசப்பு. சார் இனிப்பு புதனுக்கு புதனுக்கு வந்து உவர்ப்பு. ம், அதுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட இடத்துல காரம் இருக்குமியா. ராகு கேதுக்கு புளிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செவ்வாய் சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னா காரம். ஓகேவாயா? புரியுதா? சூரியன் சம்பந்தப்பட்டாலும் காரம். சூடு அப்படின்னு அர்த்தம். சூரியன்னா வெப்பம், செவ்வாய்னா காரம். புதன் வந்துட்டு உவர்ப்புன்னு கொடுத்துருக்கான். பெரும்பாலும் புதன்னா லட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கயா. இங்க சிம்ம லக்னத்துக்காரங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்குமா? திருப்பதி லட்டு தான் எல்லாருக்குமே பிடிக்கும் சார். என்னது? திருப்பதி லட்டு தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படியெல்லாம் சொல்ல வரல. பொதுவாவே சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் பாவகமா வரக்கூடியது வந்துட்டு புதன். சிம்மம் இதுதான் லக்னம் அப்படின்னா 2ல யார் வருவாருன்னா புதன் தான் வருவாங்க. அப்போ இந்த சிம்மத்துக்கே உண்டான இயல்பு 2 அப்படின்றது வந்துட்டு லட்டு அப்படின்னு அர்த்தம். லட்டு. ஆமா, லட்டு பிரியர்களாக இருப்பார்கள். சரியா? அதே மாதிரி இப்ப சனிக்கு என்ன போட்டிருக்கு? கைப்பு அப்படின்னு போட்டிருக்காங்களா, கசப்பு அப்படின்னு போட்டிருக்கு. இதுல எத்தனை பேர் பாவக்காய் சாப்பிடுவீங்க? சார் பாவக்காய் பச்சை சாப்பிட்றது சார், சமைச்சு சாப்பிடலாம். சமைச்சுதான் எத்தனை பேர் சாப்பிடுவீங்க பாவக்காய்? நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க தெரியுமா? நான் சாப்பிடுறேன். நீங்க நாங்க யூஸ் சாப்பிடுவீங்களா? பண்ணுவோம் சார். யார்? செந்தில்குமார் சார் தானே? ஆமா சார், ஆமா சார். அப்போ உங்களுக்கு 2ல சனி இருக்கா? லக்னத்துக்கு 2ல சார் நான் இன்னும் எடுத்து பார்க்கல சார். பாருங்க. லக்னத்துக்கு 2ல சனி இருக்கு அப்படின்னா என்ன ஆயிரும்? அவங்களுக்கு 2ல சனி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கசப்பு பிடிக்கும். புதன் இருக்குன்னா இனிப்பு பிடிக்கும். சரியா? நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. புதன் இருக்குன்னா இனிப்பு பிடிக்கும். ராகு கேது இருக்கு அப்படின்னா ஓகே புளிப்புன்னு போட்டிருக்காங்க. ஓகே. சுக்கிரன் ஜாதகத்துல பலமா எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும். சரியா?
மாங்காய் ஊறுகானா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். புளிப்பான பொருட்களை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. சுக்கிரன்னா புளிப்பு. ஓகேவா? இனிப்பு புளிப்புமா சார்? என்னையா? இனிப்பு முதல்ல சொன்னீங்க, இப்ப புளிப்பு சொன்னீங்க. இனிப்பு புளிப்பு ரெண்டுமே வா? இனிப்பு நீங்க கொடுத்துருக்காங்க. சுக்கிரன் பலமா இருக்கு அப்படின்னா அவங்க புளிப்பு சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு சரி நீங்க வாங்க போற புத்தகத்துல இருக்கக்கூடிய குறிப்பு. சரி சுக்கிரன்றவர் சரி. ஒரு சுப கிரகம், அதனால இனிப்பு. சந்திரன் என்பவர் ஒரு சுப ம் கிரகம், அதனால இனிப்பு. குரு என்பவர் ஒரு சுப கிரகம், அதனால இனிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க இவங்க பொதுவா. சரியா? நான் சொல்றது சரிங்க சார். நான் என்னோட ஓன் அனுபவம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு ஆமா சொல்லுவேன். சார். சரி, இப்போ சரி. 2 தான் சாப்பாடு. லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் தான் சாப்பாடை பத்தி பேசும். இப்ப அந்த 2ஆம் பாவகத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த 2வது பாவகத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்த்திருக்கணும். சரியா? உதாரணமா சொல்லணும்னா, ஒண்ணு வாயில ஏதாவது கிரகம் இருக்கணும், இல்லைன்னா வாயை ஏதாவது ஒரு கிரகம் பார்த்திருக்கணும். சரியா? சூரியன் இருக்கா, அப்ப சூடான பொருளை விரும்புவாரு, கொஞ்சம் காரமா சாப்பிடுவாரு அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு இருக்கணும் இல்ல பார்க்கணும். கிளியர்? புரியுதா? புரியுது சார். சரியா? அது எப்படி சார் பார்க்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. சரியா? ஆமா. இதுதான் லக்னம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன 2ஆ வரும். இந்த 2ஆம் பாவம் தான் உங்க சாப்பாடை குறிக்கும். ஒண்ணு இங்க தனி இருக்கணும், இல்ல அப்படின்னா இங்க இருக்கணும். இப்படி இருந்தா கண்டிப்பா இவர் கசப்பான உணவுப் பொருளை சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி. சரியா? தனினா என்ன, பழசுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தனிக்கு பழசு, பழமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? சார் சார் நீங்க செந்தில்குமரன் சார். நான் லக்னத்துல இருந்து 1 2 3 8ஆம் பாவமா சனி இருக்கு சார். வெரி குட். அப்படின்னா பாவக்காய் பிடிக்கும். பாவக்காய் கரெக்டா வந்துருச்சா? 8ல உட்காந்து இதுதானே சொல்றேன். இதான் 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8. இங்க நின்னு அப்படி பாக்குறாரு அப்படின்னு அர்த்தம். இங்க நின்னு சரக்குன்னு பாப்பாரு. எண்ணி பாருங்க. சார் 2ஆம் வீட்லயும் 8ஆம் வீட்லயும் சனி, அதாவது 8ஆம் பாவத்திலயும் சனி இருந்ததுன்னா அவங்களுக்கு கசப்பு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா சார்? இப்போதைக்கு அவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இருக்கு. இப்போதைக்கு அவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதாவது இந்த சுவைய நம்ம இப்படி இது பண்ணலாம். நாளை பின்ன ஜோசியம் பார்க்க வரும்போது அந்த ஜாதகத்தை பார்த்து இவன் இப்படி சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், இப்படிலாம் திம்மையா அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் ஒரு ஆளோட விஷயத்துல நம்ம வர்ணனை செய்யலாம். அதே மாதிரி சாதத்துல, வெறும் சாதத்துல தண்ணி ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு சார். பழையது சாப்பிடுவேன் சார் நல்லா. நீங்க எந்த ஊரு? நான் பேசிக்கலி தஞ்சாவூர் சார். இப்ப இருக்கிற ஊர் தஞ்சாவூர், கரெக்டா? சென்னை. இல்ல இப்ப இருக்கிற ஊர் சென்னை சார். நீங்களும் நானும் இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்திருக்கோமா? இல்லைங்க சார். ஆனா நீங்க சாப்பிடறதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு. சரியா? விவசாய குடும்பம் சார், அதனால பழையதெல்லாம் இதெல்லாம் பவர் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இது நம்ம கையில கிடையாது. நம்ம படிச்சு உணர்வுபூர்வமா உணர்ற விஷயம். 2ல சனி இருந்தது அப்படின்னா அவங்க சாதத்துல தண்ணி ஊத்தி சாப்பிடுவாங்க, இல்ல பழைய சாதத்தை சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? 2ஆம் பாவகம் தானே சார் நீங்க சொல்றது? 2 இல்லைன்னா 2ஆம் பாவகத்துல இருந்தாலும் 2ஆம் பாவகத்தை பார்த்தாலும் அதான் பலன். 2ன்றது வாயி, நம்ம சாப்பிடுற சாப்பாடு அது எப்படி இருக்கும் அப்படின்றது அதுதான் முடிவு பண்ணும். 2ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா 2 புள்ள இருக்கும். சரியா? ஒண்ணுக்கு 2 செவ்வாய் பார்த்திருக்கோம், இன்னொன்னுக்கு 2 வேற ஏதாவது ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திருக்கோம். உதாரணமா எப்படி சொல்ல, ஒரு குரு பார்த்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைக்கு 2ஆம் பாவகத்துல குரு சம்பந்தப்பட்டிருக்கு, இன்னொரு குழந்தைக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப குரு சௌமிய கிரகம், காந்த கிரகம். அப்ப இந்த சைடு இப்படியே வச்சு பாத்தீங்கன்னா செவ்வாய் குரூர கிரகம், ஹார்டான கிரகம். கரெக்டா? அப்ப எப்படி சாப்பிடுவோம்? ஒருத்தவன் பருப்பு சாதம் சாப்பிடுவான், இன்னொருத்தவன் காரசாரமா கவுச்சி சாப்பிடுவான். நல்லா மசால் கிசால் போட்டு ஏத்தி வச்சிருந்தா இந்த 2ஆம் பாவகத்துல இருக்கிற செவ்வாய்க்கு நல்லா சுருக்குன்னு இருக்கும், நல்லா சம்முன்னு சாப்பிடும். சரியா?
சனி 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சனி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி அதிக காரத்தை தவிர்த்துரும். சரியா? காரம் சேர்க்காது. ஓகேவா? ஓகே சார். இது புரியுதா? இதுதான் சுவை, கிரகங்களின் சுவை. கிரகத்தை வச்சு ஒரு சுவைய நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். இதை வச்சு நமக்கு மட்டும் இல்ல, யாருக்குனாலும் பார்க்கலாம். இப்படி சார் பார்க்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒண்ணு லக்னம் அப்படின்றது நீங்க, 5ன்றது உங்க குழந்தை, 9ன்றது உங்க அப்பா, 7ன்றது உங்க மனைவி. உங்க கட்டத்தை எடுத்து அதுல என்ன கிரகம் இருக்கோ அதை அடைவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அப்பட்டமா காட்டும். சரியா? யாருக்கெல்லாம் 8ல சந்திரன் இருக்கு? லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன். எனக்கு கேட்டேன் இருக்காங்க. யாருக்கு இருக்கு? சரி, யாருக்கு 2ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கு? லக்னத்துக்கு 2. சரி, இந்த மாதிரி இருந்தா அவங்க நிறைய சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம். 2ல சந்திரன் இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நிறைய நொறுக்கு தீனியை நொறுக்குவாங்க, அட் த சேம் டைம் நிறைய பேசுவாங்க. அவங்க பேச்சு மட 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 மடன்னு இருக்கும். ஓகேவா? 8ஆம் வீடும் அதே தாங்களா ஐயா? இல்ல, 8ல இருந்தா 2 பாத்துரும்ல. சரிங்க. சரியா? 2ல இருந்தா 2ல நேரடியா வாய் மேலே உட்கார்ந்து இருக்கு. 8ல இருந்தா 8ல இருந்து வாயை பாத்துரும். அதனால அப்படி சொல்றேன். சரியா? அப்போ இந்த உணவு கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம வர்ணனை செய்யலாம். இப்படி எல்லாம் இருக்கும், இவன் இப்படித்தான், இது இம்பியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது மீதமாயிரும்னு நினைக்கேன் அப்படின்னோம்னா போய் சாப்பிட்டே முடிச்சிருவாங்க அப்படின்னா சொல்லலாம். அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிடாம எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது நொறுக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? அந்த பூரம், மகம் இதெல்லாம் பெருச்சாளி. இந்த நட்சத்திரத்தோட மிருகம் வந்து பெருச்சாளி. அது வந்து எப்பவுமே தின்னுக்கிட்டே இருக்கும் எதையாவது போட்டு. ஓகேவா? புரியுதா? பூரம், மகம் அதோட நட்சத்திர மிருகம் வந்துட்டு பெருச்சாளி. ஆண் பெருச்சாளி, பெண் பெருச்சாளின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அது வந்துட்டு பெருச்சாளி எப்படி தின்னுக்கிட்டே இருக்கும், பெருச்சாளி எப்படி அது பொந்துக்குள்ள எது கிடைச்சாலும் கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி இவங்க எதையாவது சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது தின்னுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பலன் 100% பக்காவா வரும். இந்த கிரகங்களின் சுவை இது உங்களுக்கு புரியுதா? புரியுது சார் சார். கேதுக்கு? கேதுக்கும் புளிப்பு தாண்டா. சரி இந்த சார். காளியம்மன் கோவில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புளி சாதம் அதிகமா பிரசாதமா கொடுப்பாங்க, கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ராகு கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் காளி. சரியா? இந்த காளியம்மன் பிடித்த உணவு புளி சாதம். ஒரு ஆள் ஒரு சாதம் புளிப்பா இருக்கும்போது அதை ரசிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சுக்கிரன் தொடர்புல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? 2ல சுக்கிரன் இருந்தா புளிப்பு சுவை சாப்பிடுவாங்க. செக் பண்ணி பாருங்க. 2, 8ல சார் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா புளிப்பு யாருக்கு இருக்கு? ரைட், ஓகே. அடுத்தது போலாமா? போலாம் சார் சார். ஒரு டவுட் கேட்கலாமா சார்? கேளுங்க சார். சார் சார் இப்போ 2ஆம் இடம் வந்து சுவை, இது பசியை தூண்டுன்னு சொல்றீங்க. இப்ப சாப்பாடு கட்டுப்படுத்தி பசியை இருக்காங்க தூண்டும் சார். நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே. அதான் நிறைய பசி சாப்பிடுவார்கள். நிறைய நிறைய சாப்பிடுவாங்கன்னு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நீங்க. சொன்னேன் சந்திரன் இருந்தா. இப்ப பசி, அதான் டயட் கான்சியஸா யார் சார் இருப்பாங்க? யார் அந்த செவ்வாய் மாதிரி? செவ்வாய் வலுத்தவன் தான் உடலை ஆரோக்கியமா பார்த்துப்பான், ஃபிட்டா வச்சுப்பான். ஓகே சார், எந்த தேங்க்ஸ் சார். பாவத்துல சார்? செவ்வாய் எந்த எழுதிக்கோங்க. சரி எந்த சொல்றேன், பாவம்? எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். லக்னத்துக்கு 3 வராது, 6, 8, 12 இந்த இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டான் அப்படின்னா நீ ஒண்ணுமே பண்ணவே வேண்டாம். உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அது ஃபிகர்லெஸ்ஸா போயிடும், ஒரு உருவமற்ற இதுக்கு மாறிடும். ஆள் குந்தாணி மாதிரி மாறிடுவாங்க. 6, 8, 12ல செவ்வாய் நிக்கணும். நின்றுச்சு அப்படின்னா ஃபிகர் இருக்காது, ஜிம்முக்கு கட்டுற ஃபீஸ் எல்லாம் வேஸ்ட். சரியா? செவ்வாய் நீசம் அப்படின்னாலும் அதான் உடல் பலம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த செவ்வாய் பலமா இருக்குன்னா ஃபிட்டா இருப்பான் அப்படின்னு அர்த்தம்.
சார் அது மாதிரி லக்னத்துக்கு சொன்னீங்களா? ஆமா. 1ஆம் இடம் நம்மளை பத்தி பேசு, 5ஆம் சந்திரன் இடம் குழந்தை, இது 7ஆம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி சந்திரனும் இருக்கு. சந்திரன் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைஞ்சாலும் உடல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை சரியா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் சொல்லட்டா? சந்திரனுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் சரி, சரியா, சந்திரனுக்கு சனி 6, 8, 12 மறைஞ்சாலும் உடம்பு வந்துட்டு ஃபிகர்லெஸ்ஸா தான் இருக்கு. அப்படியே சொன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரியா, உங்களால வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா போலாம். 6, அதாவது செவ்வாய்னா ஆண் மகன் பேரு, முருகன். செவ்வாய்னா முருகன். அப்போ ஒரு ஃபிட்டா இருக்கிற ஒரு ஆள், கையில வேலோட ஃபிட்டா இருக்கிற ஒரு ஆள் தான் செவ்வாய் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்ப அந்த கிரகம் அவர் பிறக்கும் போது கிட்ட இருக்கணும். அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் ஏதாவது ஒரு விதத்துல பலமா இருக்கணும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா அவர் ஃபிட்டு. சரியா, ஸ்போர்ட்ஸ்ல விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா, எந்த பாவகத்துல இருந்தா சார்? எந்த பாவத்துலனாலும் நிக்கட்டும், அவர் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அவர் நல்லா இருந்தாருன்னா, ஆமா, உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன்ல, கிரகம் கிட்ட இருக்கு தூரமா இருக்கு அப்படின்னு. எஸ் சார். அந்த கிரகம் கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க உடல்ல ஆரோக்கியமா பார்த்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மேச லக்னமா இருந்தாலும் சரி, அவங்க அப்படி சரி லக்னத்துக்கு சொல்ல முடியாது, ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தனி லக்னத்துல இருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் சரி, அவன் பாடி கண்ட்ரோலுக்கு வராது. அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபேட்டா பெல்லியா தான் இருப்பான். வயிறு மட்டும் கீழே உருண்டையா இருக்கும். சரியா, அதாவது அந்த கிரகம் ஆளுமை செலுத்தும் பொழுது அது மாதிரியே அவனை வளர்த்து விடும். இந்த கிரகம் அவங்களுக்கு தொடர்புல வரும் பொழுது அவங்க மாதிரியே அவங்கள வளர்த்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். உங்களுக்கு உதாரணமா ஒரு ஆள் சொல்லட்டா? செவ்வாய் யாருக்கு பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, ஆக்ட்ரஸ் நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மகர லக்னம், லக்னத்திலே செவ்வாய். அந்த அம்மாவை பாருங்க, 2 பிள்ளைக்கு தாய் மாதிரியா இருக்கு, இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. லேடி சூப்பர் ஸ்டாரா. சரியா, அது இன்னும் அது நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. அதோட அமைப்பு எப்படி இருக்கு, அதோட தோற்றம் எப்படி இருக்கு, அது எப்படி ஃபீல்டுக்குள்ள உள்ள வந்தது, ஆரம்பத்துல இருந்து பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த செவ்வாய்கிட்ட போராடக்கூடிய குணம் இருக்கும். இவ்வளவு நாள் எப்படி சர்வே ஆச்சு, என்னென்ன கேஸ்ல மாட்டுச்சு, எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. கரெக்டா இருக்கும் அந்த செவ்வாய். புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? கிரிக்கெட்டர்ல விராட் கோலி சொல்லலாம்ல சார்? கிரிக்கெட்டர்ஸ் அத்தனை பேத்துக்குமே செவ்வாய் பலமா இருந்தால் மட்டுமே அவன் கிரிக்கெட்டர். ஓகே. இல்ல அப்படின்னா நம்ம அந்த கிரவுண்டுக்குள்ளே போக மாட்டோம். யார் சரிங்க. யாரெல்லாம் இங்க காலையில இருந்துச்சோன்னே கிரவுண்டுக்கு போறது, உங்களுக்கு எல்லாம் செவ்வாய் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு செவ்வாய் பலம் கிடையாது. சரியா, நான் போன வருஷம் ஒரு ஜிம்ல ஃபீஸ் கட்டினேன். 10,000மோ எவ்வளவோ ஆச்சு. கட்டி 3 நாள் போயிருப்பேன், அதோட க்ளோஸ். சரியா, இந்த வருஷம் இன்னொரு ஜிம்முக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன செய்ய, என் அட்மிஷன் இல்லாத எங்க ஊர்ல ஜிம்மே கிடையாது. எல்லா ஜிம்லயும் அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் போட்டு போக மாட்டேன். என் வேலை நெருக்கடி, பணி நெருக்கடி ரொம்ப அதிகமா வந்துடும். வந்த உடனே அப்படியே இதாகும். புரியுதா? கிளியரா? அப்போ கிளியர். ஒரு கிரகம் நம்ம மேல தொடர்பு வச்சுக்கும் போது, அது ஆளுமையை செலுத்தும் பொழுது, இந்த கிரகமாவே நாம கொஞ்ச நாள் மாற ஆரம்பிச்சோம். தனி லக்னத்துல இருக்கு, கால் ஒரு பக்கம் சாட்சி சாட்சி நடப்பாங்க, வயிறு லைட்டா கொஞ்சம் உப்பலா இருக்கும், உடம்பு ஷேப் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா, யாருக்காவது லக்னத்துல சனி இருக்கா? ஐயா எனக்கு இருக்குதுங்க ஐயா. எங்க உங்க முகத்தை காட்டுங்க. அப்படியா, லக்னத்திலயா இருக்கு? லக்னத்துல வக்கரமா இருக்கிறாருங்க ஐயா, தனுசு லக்னம். ஏன் சாமி, தனுசு லக்னமா?
வக்கரமா ஆமா, தனுசு லக்னம் இருக்காரா? வக்கரமா இருக்கிறாரு. அப்போ 12ல சனி இருக்காருன்னு அர்த்தம். சரி, இருந்தாலும் கேட்கேன், உங்களுக்கு தலையில பொடுகு இருக்கா? ஐயா இருந்துச்சு, ஆனா இப்ப எதுவும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தலையில முடி இருக்கா பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட்? மொட்டை அடிச்சிருக்கிறேன். மொட்டையை அடிச்சிருக்கீங்களா இல்ல முடிய எவ்வளவுதானா? இல்லைங்க, மொட்டை அடிச்சு கொஞ்சம் இப்பதான் மொட்டை அடிச்சு ஒரு மாசம் ஆகுது. அப்படியா? ஏன் ம். கேட்டேன் அப்படின்னா, சனின்ற கிரகம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ம். லக்னம் தலை மேலேயே இருக்கு, அப்ப தலையில அழுக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். தலையில பேன் இருந்துச்சுங்கய்யா, புடிச்சு குழந்தைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னு எங்க அம்மா சொல்லும். அடைச்செல்லாம் லக்னத்து தனுசு லக்னம்னா லக்னத்துலதான் அப்ப சனி இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஆமாங்க ஐயா. டெஃபிளாக்ட் கிரகம் ஒன்னும் 12லயே இருக்கு சார், லக்னத்திலயே இருக்கு 12லயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவங்களோட குழந்தையில வீட்டுக்கு இருந்ததா? 12ல. குழந்தையில இருந்துச்சு. குழந்தையில இருந்ததா? ஆமாமா, எவ்வளவோ ஏகப்பட்ட முடி இருந்திருக்கும், முடியெல்லாம் இப்ப சோலி முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் எல்லாம் கொட்டிட்டு தாங்க ஐயா இருக்குது. இன்னும் மொட்டை 2 தடவை அடிச்சுட்டே மொட்டை இருக்கேன், அடிச்சா அதனாலதான். மண்டையில முடியே வளராது. ஐயோ, என்னங்க ஐயா இப்படி சொல்லிட்டீங்க. லக்னத்துல கேது இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? முடி நிறைய இருக்கும் லக்னத்துல கேது இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க ஐயா. முடி நிறைய இருக்கா? சூப்பரா இருக்கும் அவரோட முடி. நல்லா நெகுன்னு இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பெண்கள் ஜாதகமா இருந்தது நிறைய முடி இருக்கு அப்படின்னா அவங்க லக்னத்தை வாங்கி பாருங்க, கேது சம்பந்தப்பட்டிருக்கும். சரியா? இதெல்லாம் ஏன் வக்கரமான பலன் மாறாதுங்களா? இப்ப எனக்கு முடி கம்மியா இருக்கு. நியாயமா சனி மாறத்தான் லக்னத்துல செய்யணும். உங்களுக்கு சூரியன் 7ல இருக்கா? 10ல இருக்கிறாருங்க ஐயா, கன்னியில இருக்கிறாரு. அப்படியா? சரி, ரைட். சூரியன் நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு இடத்துல உட்காராம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. கலெக்ஷன் டிபார்ட்மெண்டா எதுவும்? இல்லைங்க ஐயா, கோயில் அச்சகர வீட்டுல தறி ஓடிட்டு இருக்குது. எப்படி? வீட்டுல தறி ஓடிட்டு இருக்கிற வேஷ்டி தயாரிப்பு, அப்புறம் ஒரு சின்ன கோயில் ஒண்ணு பாத்துட்டு இருக்கிறேன். சரி சரி சரி, அப்படியா? பொதுவா 10ல சூரியன் இருக்கிறவங்க வந்துட்டு, சூரியன்னா கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு அர்த்தம். கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் காசை கலெக்ட் பண்றவங்க அப்படின்னு அர்த்தம். சரி சரிங்க ஐயா. பஸ்ல கண்டக்டர், அதுக்கடுத்து இந்த லோன் கொடுத்து வசூல் பண்றவங்க, அது ஒரு ம். இடத்துல நிக்காம எங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை, இதெல்லாம் 10ஆம் ம். பாவத்துல இப்படி சூரியன் குறிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைசிங், நிர்வாகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி, ரைட், ஓகே. சரி, வேற என்ன டவுட்டு? சுவையை முடிச்சாச்சு. அந்த சுவை எப்படி அந்த கிரகத்தோட டச்ல வருது அப்படின்னு முடிச்சிட்டோம். ம். சனி ஏன் லக்னத்துல நின்னாரு, முடி அழுக்காச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா சனி அப்படின்ற கிரகம் எதை குறிப்பார்? மாசு, அழுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பார். அதனாலதான் அவர் தலையில இருக்கிறார் அப்படின்னா அப்ப தலையில அழுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கும் லக்னத்துல சனிதான். சரியா? அவர் வந்துட்டு அப்போ 89 இல்லைன்னா 90ல பிறந்திருப்பார் ராஜ்குமார். கரெக்டா? ஐயா சரியா போச்சுங்க ஐயா, 90. 90. என்ன சரியா எப்படி போச்சு. தெரியும்? அந்த கிரகம் அந்த காலத்துல அங்கதான் இருந்திருக்கு அப்படின்னு இருந்திருக்கும். ஒரு ஐடியாலஜி, அவ்வளவுதான். அப்ப இந்த சமயத்துலதான் இவர் பிறந்திருப்பாரு அப்படின்னு. கரெக்டுங்க. அவ்வளவுதான். நம்ம பிராக்டிஸ் பண்ண வந்துரும். சரியா? உங்களுக்கு இப்ப சார் ஆரம்ப காலகட்டத்துல இதெல்லாம் பார்க்கும்போது மலைப்பா இருக்கும். சரியா? மலைப்பா. சரி, நான் வேணா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன், நீங்க கேளுங்க. நான் இப்ப சாமி கும்பிட்டேன்ல, அதே மாதிரி நீங்களும் சாமி கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு நான் படிக்கிற ஜோசியம் எனக்கு பேரையும் புகழையும் சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ம். நிறைய காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த விஷயத்த டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ற ஜோசியம் உங்களுக்கு, அந்த ஜோசியர் இப்படி சொல்லிவிட்டாரா, அந்த ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு பேர் வாங்கிடுவீங்க. அட் த சேம் டைம் பணமும் வரும், எல்லாமே வரும். ஆனா நீங்க வந்துட்டு டெய்லி ப்ரேயர் பண்ணணும். இந்த ப்ரேயர் சாமி கும்பிட்டு இதெல்லாம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். எந்த ஜாதகத்தை தொட்டாலும் சரி, தொடுறதுக்கு முன்னாடி, அப்பா நான் உன் பேரை சொல்லி நான் பலன் சொல்ல போறேன், எல்லா புகழும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நான் சொல்றேன், சொல்ற வார்த்தை அத்தனையும் பலிக்கணும், என் வாக்குல வந்து நீ நெல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீங்க வந்துட்டு சொல்லணும். இப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் பக்காவா பர்ஃபெக்டா வரும். சரியா? நீங்க வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, பலன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா நீங்க வந்துட்டு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். சார் இப்ப நீங்க கொஞ்சம் இதெல்லாம் சொன்னது தேடணும், நம்ம தேடுங்க. கொஞ்சம் ஜாதகத்தை கொஞ்சம் தேடணும். சரி, ரைட், ஓகே. என்ன கிளாஸ் ரொம்ப ஸ்லோவா போகுது. சரி, இந்த இத மிச்சம் ரெண்டையும் திங்கக்கிழமை பார்ப்போம். சனி ஞாயிறு லீவு. நாளைக்கு சனிக்கிழமை தானே? சரி சார். ஆமா சார். ஆமா சார். சனி ஞாயிறு லீவு. நான் டைரக்ட் கிளாஸ் போயிடுவேன்.
சரி சரி, இப்போ உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம்.